2 சாமுவேல் அதிகாரம் 4. யார் செத்ததை அறிந்தபோது இஸ்ரவேலர் கலங்கினர். அப்னேர். யார் செத்ததை அறிந்தபோது இஸ்ரவேலர் கலங்கினர். அப்னேர். அப்னேர் எங்கு செத்துப்போனார். எபிரோன். அப்னேர் எங்கு செத்துப்போனார். எபிரோன். அப்னேர் இறந்ததைக் கேட்டவுடன் யாருடைய கைகள் திடனற்று போயிற்று. இஸ்போசேத். அப்னேர் இறந்ததைக் கேட்டவுடன் யாருடைய கைகள் திடனற்று போயிற்று. இஸ்போசேத். இஸ்போசேத்துக்கு படைத்தலைவனாக இருந்தது யார். பானா, ரேகாப். இஸ்போசேத்துக்கு படைத்தலைவனாக இருந்தது யார். பானா, ரேகாப். இஸ்போசேத் படைத்தலைவர்கள் எந்த புத்திரரை சார்ந்தவர்கள். பென்யமீன். இஸ்போசேத் படைத்தலைவர்கள் எந்த புத்திரரை சார்ந்தவர்கள். பென்யமீன். பானா, ரேகாப் யாருடைய குமாரர். ரிம்மோன். பானா, ரேகாப் யாருடைய குமாரர். ரிம்மோன். ரிம்மோன் யார். பெரோத்தியன். ரிம்மோன் யார். பெரோத்தியன். பென்யமீனுக்கு அடுத்ததாய் எண்ணப்பட்டது யார். பெரோத். பென்யமீனுக்கு அடுத்ததாய் எண்ணப்பட்டது யார். பெரோத். பெரோத்தியர் எங்கு ஓடிப்போனார்கள். கித்தாயீம். பெரோத்தியர் எங்கு ஓடிப்போனார்கள். கித்தாயீம். பெரோத்தியர் இந்நாள் வரை எங்கு சஞ்சரிக்கின்றனர். கித்தாயீம். பெரோத்தியர் இந்நாள் வரை எங்கு சஞ்சரிக்கின்றனர். கித்தாயீம். சவுலின் குமாரன் யோனத்தான். சவுலின் குமாரன் யோனத்தான். யாருக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். யோனத்தானுக்கு. யாருக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். யோனத்தானுக்கு. சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி எங்கிருந்து வந்தது. யெஸ்ரயேல். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி எங்கிருந்து வந்தது. யெஸ்ரயேல். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி வருகிற பொழுது முடமான மகன் எத்தனை வயது உள்ளவனாயிருந்தான். 5. சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி வருகிற பொழுது முடமான மகன் எத்தனை வயது உள்ளவனாயிருந்தான். 5. யோனத்தானின் மகனை கொண்டு ஓடிப்போனது யார். தாதி. யோனத்தானின் மகனை கொண்டு ஓடிப்போனது யார். தாதி. யோனத்தான் மகன் எப்படி முடமானான். தாதி அவசரத்தில் ஓடி போகிற பொழுது கீழே விழுந்து. யோனத்தான் மகன் எப்படி முடமானான். தாதி அவசரத்தில் ஓடி போகிற பொழுது கீழே விழுந்து. யோனத்தானின் முடமான மகனின் பெயர் மேவிபோசேத். யோனத்தானின் முடமான மகனின் பெயர் மேவிபோசேத். பெரோத்தியர் எங்கு ஓடிப்போயினர். கித்தாயீம். பெரோத்தியர் எங்கு ஓடிப்போயினர். கித்தாயீம். ரேகாவும் பானாவும் இஸ்போசேத்தின் வீட்டினுள் எப்பொழுது பிரவேசித்தார்கள். மத்தியானம் வெயிலில். ரேகாவும் பானாவும் இஸ்போசேத்தின் வீட்டினுள் எப்பொழுது பிரவேசித்தார்கள். மத்தியானம் வெயிலில். இஸ்போசேத் படுக்கையின் மேல் சயனித்திருக்கும் போது வீட்டினுள் நுழைந்தது யார். ரேகா, பானா. இஸ்போசேத் படுக்கையின் மேல் சயனித்திருக்கும் போது வீட்டினுள் நுழைந்தது யார். ரேகா, பானா. ரேகாவும் பானாவும் இஸ்போசேத்தின் வீட்டினுள் எவ்வாறு பிரவேசித்தனர். கோதுமை வாங்க வருகிறவர்கள் போல். ரேகாவும் பானாவும் இஸ்போசேத்தின் வீட்டினுள்
எவ்வாறு பிரவேசித்தனர்? கோதுமை வாங்க வருகிறவர்கள் போல். இஸ்போசேத்தின் நடுவீடு மட்டும் வந்து அவனை குத்தி போட்டது யார்? ரேகா பானா. இஸ்போசேத்தின் நடுவீடு மட்டும் வந்து அவனை குத்தி போட்டது யார்? ரேகா பானா. பள்ளி அறையில் கட்டிலின் மேல் படுத்திருக்கும் போது கொல்லப்பட்டது யார்? இஸ்போசேத். பள்ளி அறையில் கட்டிலின் மேல் படுத்திருக்கும் போது கொல்லப்பட்டது யார்? இஸ்போசேத். இஸ்போசேத்தின் தலையை வெட்டினது யார்? ரேகா பானா. இஸ்போசேத்தின் தலையை வெட்டினது யார்? ரேகா பானா. இஸ்போசேத்தின் தலையை ரேகா பானா யாரிடம் கொண்டு வந்தார்கள்? தாவீது. இஸ்போசேத்தின் தலையை ரேகா பானாவும் யாரிடம் கொண்டு வந்தார்கள்? தாவீது. ரேகா பானா அந்தரவெளியாய் நடந்து எப்ரோனில் இருந்த தாவீதிடம் எதை கொண்டு வந்தார்கள்? இஸ்போசேத் தலை. ரேகா பானா அந்தரவெளியாய் நடந்து எப்ரோனில் இருந்த தாவீதிடம் எதை கொண்டு வந்தார்கள்? இஸ்போசேத் தலை. இதோ உம்முடைய பிராணனை வாங்க தேடின உம்முடைய சத்துருவாய் இருந்த இஸ்போசேத்தின் தலை. யார் யாரிடம் கூறியது? ரேகா பானா தாவீதிடம். இதோ உம்முடைய பிராணனை வாங்க தேடின உம்முடைய சத்துருவாய் இருந்த இஸ்போசேத்தின் தலை. யார் யாரிடம் கூறியது? ரேகா பானா தாவீதிடம். இன்றைய தினம் கர்த்தர் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்காக சவுலின் கையிலும் அவன் குடும்பத்தாரின் கையிலும் பழி வாங்கினார். யார் யாரிடம் கூறியது? ரேகா பானா தாவீதிடம். இன்றைய தினம் கர்த்தர் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்காக சவுலின் கையிலும் அவன் குடும்பத்தாரின் கையிலும் பழி வாங்கினார். ரேகா பானா தாவீதிடம். சவுல் செத்து போனான் என்று சொன்னவன் எது கிடைக்கும் என நம்பினான்? வெகுமானம். சவுல் செத்து போனான் என்று சொன்னவன் எது கிடைக்கும் என நம்பினான்? வெகுமானம். தாவீது சவுல் செத்து போனான் என்று செய்தி அறிவித்தவனை எங்கு கொண்டு போட்டார்? சிக்லாக். தாவீது சவுல் செத்து போனான் என்று செய்தி அறிவித்தவனை எங்கு கொண்டு போட்டார்? சிக்லாக். உங்களை பூமியிலிருந்து அழித்து போடாதிருப்பேனோ என்று தாவீது யாரிடம் சொன்னார்? ரேகா பானா. உங்களை பூமியிலிருந்து அழித்து போடாதிருப்பேனோ என்று தாவீது யாரிடம் சொன்னார்? ரேகா பானா. தாவீது இஸ்போசேத்தின் இரத்த பலியை யாரிடமிருந்து வாங்குவேன் என்றார்? ரேகா பானா. தாவீது இஸ்போசேத்தின் இரத்த பலியை யாரிடமிருந்து வாங்குவேன் என்றார்? ரேகா பானா. ரேகா பானா கை கால்களை தாவீது எங்கு கொண்டு போய் போட சேவகரிடம் சொன்னார்? எபிரோன் குளத்தண்டை. ரேகா பானா கை கால்களை தாவீது எங்கு கொண்டு போய் போட சேவகரிடம் சொன்னார்? எபிரோன் குளத்தண்டை. இஸ்போசேத்தின் தலையை யாருடைய கல்லறை அண்டையில் அடக்கம் பண்ணினார்கள்? அப்னேர். இஸ்போசேத்தின் தலையை யாருடைய கல்லறை அண்டையில் அடக்கம் பண்ணினார்கள்? அப்னேர். இஸ்போசேத்தின் தலையை எங்கு அடக்கம் பண்ணினார்கள்? எப்ரோன். அப்னேரின் கல்லறை அருகில் யாருடைய கல்லறை அமைந்தது? அப்னேரின் கல்லறை அருகிலே யாருடைய தலையை அடக்கம் பண்ணினார்கள்? இஸ்போசேத்தின் தலையை.
ரேகா பானாவை கொல்ல சேவகருக்கு கட்டளை கொடுத்தது யார்? தாவீது. ரேகா பானாவை கொல்ல சேவகருக்கு கட்டளை கொடுத்தது யார்? தாவீது.